பார்டர் ஏரியாவில் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ணியாச்சு. இப்போ எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ணினால என்ன ஆகிறது அப்படின்னா, நம்மளுடைய இராணுவ நகர்வுகள் என்னென்ன, மேலே பறக்கிறதா, கீழே பறக்கிறதா, தரையோடு பறக்கிறதா, ஏன்னா ட்ரோன் எல்லாம் கீழே பறக்க ஆரம்பிச்சிடும் இனிமே. அப்போது இதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் இது எல்லா விதத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவம் அவங்க என்ன வேணாலும் மாற்றம் கொண்டு வரட்டும். அவங்க நம்மளுக்கு என்ன சார், நவாஸ் ஷெரீஃப் இருந்தாலும் சரி, ஷஹபாஸ் ஷெரீஃப் இருந்தாலும் சரி, இம்ரான்கான் இருந்தாலும் சரி, அல்லது ஜியாவுல் ஹக் இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு ஒரே ப்ராப்ளம் அங்கே பாகிஸ்தான் இருக்கிறது தான். அந்த பாகிஸ்தானை இன்றைக்கி ஒரு பலவீனமான நாடாக நாம் மாற்றிவிட்டோம். அவர்களுடைய இராணுவம் பலவீனமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை இராணுவ தளபதியாக போட்டாலும் சரி, அல்லது ஐஎஸ்ஐ போட்டாலும் சரி, NSAவாக போட்டாலும் சரி, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டாலும் சரி, நம்மளுக்கு அதனால ஒரு மிகப்பெரிய பாதிப்புங்கிறத நான் பார்க்கலாம்.